திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் காந்தாரம், தலம் திருவாரூர், நாடு காவேரி தென்கரை, பதிகம் 5, பாடல் 8. பூவை ஆய்த்தலை பறித்து பொறி அற்ற சமணர் நீசர் சொல்லே கேட்டு பூவை ஆய்த்தலை பறித்து போரி அற்ற சமண நீசர் சொல்லலை கேட்டு காவி சேர் கண் மடவார் கண்டு ஓடிக் கதவு அடைக்கும் கல்வனேந்தன் ஆவியை போகாமே தவிர்த்து என்னை ஆட்கொண்ட ஆரூரரை ஆவியாய் போகாமே தவிர்த்து என்னை ஆட்கொண்ட ஆரூரரை பாவியேனை அறியாதே பாழ் ஊரில் பயக்கம் புக்கு எய்தவாரே பாவியேனை அறியாதே பாழ் ஊரில் பயக்கம் புக்கு எய்தவாரே. திருச்சிற்றம்பலம். இந்த 8ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் ஆவியாய் போகாமல் தவிர்த்து அப்படின்னா உயிர் வீணா கழிவதை தடுத்து அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கொள்ளணும். சமணத்துருவிகள் எப்பொழுதும் அவங்களுடைய வழக்கப்படி என்னென்னா, பெண்களை பார்த்தா கதவை அடைத்து கொண்டு அவர்களை பார்க்க மாட்டார்கள். அதுவும் இந்த பாட்டில் ஒரு சமண மரத்தோட தொடர்பையும் சொல்கிறார். அதாவது அவர் எந்த மாதிரி வழிபாடு செய்தார் சமண மரத்தில்ங்கிறதையும் இந்த பாட்டில் குறிப்பிடுகிறார். தலையில் உள்ள முடிகளை விலக்கி நீக்கி ஒழுக்கம் இல்லாத அவங்களோட போய் சமணர்களோட போய் சொல்லை கேட்டு நான் திருந்திருந்தேன். குவளை மலர் போன்ற கண்களை உடைய நல்ல அழகிய மாதர்கள் உடைய பெண்களை கண்டால் முட்டாள் மாதிரி நான் கதவை மூடி உள்ளே ஒழிந்து கொண்டேன். அதையெல்லாம் பொருட்படுத்தி என்னை ஆட்கொண்ட பெருமான் சிவபெருமான், ஆரூரில் இருக்கும் சிவபெருமான் எனக்கு சூளை நோய் கொடுத்து என்னை வருந்திய போது என்னை ஆட்கொண்டார். இந்த பாட்டில் சிவபெருமான் ஆரூரில் அங்கே அதிகை வீரட்டானத்தில் தான் ஆட்கொண்டது. ஆனால் இந்த பாட்டிலையும் அவர் மேற்கோள் காட்டுகிறார். சூழநேரை கொடுத்து திருவாரூர் பெருமானையும் அதிக வீரட்டானேஸ்வரரையும் ஒப்பிட்டு பாடுகிறார். அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பழமொழி என்ன வருது அப்படின்னா, ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே பிச்சை எடுக்கிறோம் அப்படின்னா மக்கள் இருந்தால் தான் பிச்சை போடுவார்கள். இவர் என்ன சொல்கிறார், அந்த எந்த ஊரில் மக்களே இல்லாத இடத்துல போய் நான் பிச்சை கேட்டு திரிந்தேன், ஒரு மூடனாக திரிந்தேன், அதாவது சமண மதத்தில் தழுவி ஒரு மூடனாக இருந்தேங்கிறத இந்த பழமொழியோடு ஒப்பிடுகிறார். அதுதான் இந்த பாட்டோட ஒரு தாற்பயம். திருச்சிற்றம்பலம்.